நீங்க எதை விரும்புறீங்களோ அததான் கேட்டு கேட்டு செய்வாரு. இத்தனை வருஷமா உங்களுக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து பண்ணவரு இந்த விஷயத்துல தப்பு பண்ணிடுவாருன்னு நீ எப்படிமா இப்படி யோசிக்கிற? தான் பிள்ளைங்க கெட்டு போயிடணும்னு எந்த தாய் தகப்பனும் நினைக்க மாட்டாங்க. உன் அப்பா எது செஞ்சாலும் நமக்கு நல்லதம்மா செய்வாரு, அதை நீ நம்பணும். பெத்தவங்களோட வாக்க காப்பாத்துறது பிள்ளைங்களோட கடமைமா. அந்த கடமையை சிந்து செய்ய மறுத்துட்டான். இப்ப நீயும் செய்யலன்னா அதுக்கப்புறம் நாங்க உயிரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. தயவு செஞ்சு நீயாவது என்ன புரிஞ்சுக்கோயேன். என்ன கன்வின்ஸ் பண்ண நீங்க ட்ரை பண்ணாதீங்க. என்னால அந்த ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி மட்டும் சொல்லாதடா. என் உசுறு போனால் நான் கவலைப்பட மாட்டேன். நான் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல. அதை விட பெருத்த அவமானம் வேற எதுவுமே இல்லை. உசுரை விட எனக்கு மானந்தம் பெருசு. பெத்த பிள்ளைங்க பெத்தவங்களை தலை நிமிந்து வாழ வைக்கணும். ஆனா சிந்தியங்களை தலைகுனிய வச்சுட்டா. இந்த அவமானத்துக்கு அப்புறமும் நாங்க வாழணுமா வேணாமாங்கிறது நீ எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. அப்பா நீங்க பேசுறது சரியா? நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக வாழ்க்கை முழுக்க நான் வேதனை அனுபவிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அப்படி இல்லம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த அப்பனும் தன் பிள்ளைக்கு மோசமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டேன். நான் போய் உனக்கு அப்படி செய்வேனடா. அன்னப்பூர்ணி குடும்பம் மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்ற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதுமா. இது என் நண்பனோட குடும்பம். உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. உன் கனவு ஆசை எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றுவாங்க. அம்மாடி பைரவி, நேரம் ஆக ஆக கீழே மண்டபத்துல ஆளாளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா. இந்த கல்யாணம் மட்டும் நின்று வச்சுன்னா அன்னபூர்ணி உசுரையே விட்டுருவாங்கம்மா. நம்மனால ஒரு குடும்பம் சிதைஞ்சிடக்கூடாதுரா. இந்த கல்யாணம் நின்று அந்த அவமானத்துல அன்னபூர்ணியோட உசுறு போச்சுன்னா அந்த பழியும் பாவமும் என் மேல விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த பழியை தாங்கிக்கிட்டு என்னால அந்த ஊர்ல வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருமா. காலில் விழுந்து கேட்க